நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பின்வரக்கூடிய துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு துஆவை கற்றுத்தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வதல்இத் தைன் வகலபத்திர் ரிஜால். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களும் இன்னும் பல அறிஞர்களும் அவர்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சில துஆக்களை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அப்படி அதிகமாக அவர்கள் கேட்பது என்பது அந்த துஆ உள்ளடங்கக்கூடிய விஷயங்களின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், உன்னிடமிருந்து கவலை, யா அல்லாஹ் உன்னை கொண்டு கவலை துக்கம் போன்றவற்றிலிருந்தும், வல் அஜ்ஸி வல் கஸல் இயலாமை சோம்பேறித்தனம் போன்றவற்றிலிருந்தும், வல் புக்லி வல் ஜுபுன் கோழைத்தனம் அதே போன்று கஞ்சத்தனம் போன்றவற்றிலிருந்தும், வதல்இத் தைன் கடன் தொல்லையிலிருந்தும், வகலபத்திர் ரிஜால் மனிதர்கள் மிகைத்து விடுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் ஹம் ஹஸன் என்ற இரண்டு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஹம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற விஷயங்களை நினைத்து ஏற்படக்கூடிய கவலை துக்கத்தை குறிக்கும். ஹஸன் அல்லது ஹுஸ்ன் என்று சொன்னால் கடந்த காலங்களில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவதை குறிக்கும். இந்த இரண்டு விதமான கவலைகளிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவனை பற்றி சொல்லும்போது, வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலத்தை மனிதனுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழலச் செய்வோம் என்று சொல்கிறார். இந்த வகையில் மனிதனுடைய நிலை ஒரே நிலையில் எப்போதும் இருக்காது, மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கும். அவனுக்கு ஆரோக்கியமான நிலை கொஞ்ச காலம் இருக்கும், பிறகு சுகமில்லாமல் போகும், பிறகு ஆரோக்கியம் வரும். அதே போன்று சந்தோஷமாக இருப்பான், பிறகு கவலை வரும், கவலை போகும், சந்தோஷம் வரும். இதுதான் மனிதனுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளிலே கவலை என்பது மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் விரும்பாத, அவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கவலை என்பது மனிதத்தில் இயல்பாக வந்தாலும் அந்த கவலைகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் இரண்டாக பிரித்து பார்க்க முடிகிறது. ஒன்று உலகத்தை பற்றி ஏற்படக்கூடிய கவலை, இன்னும் ஒன்று மறுமையை பற்றி ஏற்படக்கூடிய கவலை. மறுமையை பற்றி ஏற்படக்கூடிய கவலையை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை வரவேற்கிறது. அது ஒரு நல்ல கவலையாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, யாருடைய கவலையாக மறுமை இருக்கிறதோ, ஜஅலல்லாஹு கினாஹு ஃபி கல்பிஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய பொருளாதாரத்தை அல்லது அவனுடைய மன நிறைவை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறான். வஜமஅ லஹு ஷம்லஹு, அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறான். வஅதத்ஹு துன்யா வஹிய ராகிமா, அவன் விரும்பாமலேயே உலகம் அவனிடத்தில் வந்து விடுகிறது. அதாவது ஒருவனுடைய முழு கவலையும் மறுமையாக இருந்தால் அவனுடைய முழு பிரச்சனைகளையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அவனுக்கு அல்லாஹு தஆலா அறியாப்புறமாக ரிஸ்கை கொடுக்கிறான். அவனுடைய மனதில் அல்லாஹு தஆலா தன்னிறைவை கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதன் மூலம் மறுமை பற்றி ஏற்படக்கூடிய கவலை நல்ல கவலை, அது வரவேற்கத்தக்க கவலை. ஒரு மூமினிடம் அந்த கவலை இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதாவது நான் மௌத்தானால் என்னுடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமாக அமைய வேண்டும், நான் நிம்மதியாக கபரிலே உறங்க வேண்டும், மறுமையிலே நான் அல்லாஹ்வுடைய அரிஷின் கீழ் நிழலை பெற வேண்டும், சிராத் என்ற பாலத்தை நான் வேகமாக கடக்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், சுவர்க்கத்திற்குள் நான் நுழைந்து விட வேண்டும் என்பது தொடர்பாக அவனுடைய கவலை அமைவது.
இது ஒவ்வொரு மூமினிடமும் இருக்க வேண்டியது. ஆனால் இந்த உலகத்தை பற்றிய ஒரு மனிதனிடத்தில் வரக்கூடிய கவலை என்பது கவலை வந்தால் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கவலை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும். உதாரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு கவலை வந்தது. மகனை அழைத்து சென்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று ஏனைய சகோதரர்கள் பால்கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து நிற்கிறார்கள். மகன் தொலைந்து விட்டார் என்கிற அந்த கவலை வந்து அவர்கள் ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று பல செய்திகளை சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை துக்கம் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கிற முனாஃபிக் அவர்கள் மீது விபச்சார குற்றம் சாட்டுகிறான். அந்த விபச்சார குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய முறையிலே அவன் பல வதந்திகளை சஹாபாக்கள் மத்தியிலே பரப்பி சஹாபாக்களில் சிலரும் அதை நம்பிவிடுகிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித், மிஸ்தஹ் இப்னு அசால், ஹம்னா பின் ஷஹ்ஷ் போன்ற சஹாபா பெருமக்களும் அந்த செய்தியை நம்பி விடுகிறார்கள். மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இது இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கவலையினால் துக்கத்தினால் அவர்களுடைய கண்கள் கருத்து விட்டன. அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய வரலாற்றை பிறகு சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் கூட எனக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை, அந்த அளவுக்கு கவலை. நான் என்ன சொன்னேன் என்றால், யூசுஃபுடைய தந்தை சொன்னதை தவிர வேறொன்றும் என்னால் சொல்ல முடியாது என்று தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை துக்கம் அனைத்தையும் அல்லாஹ்விடமே நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னாள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும்போது கண்டிப்பாக மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நமக்கு கவலை துக்கம் வரும். அதிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, அந்த கவலைகள் துக்கங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும். அப்படி இல்லாமல் உலகத்தை பற்றியே நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது நமக்கு அழிவாகவும் கைசேதமாகவும் தான் அமையும். இன்றைக்கு நம்முடைய கவலைகளுக்கு துக்கங்களுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கிற போது, நான் என்ன செய்வது, என்ன படித்து முடித்து விட்டேன், என்ன தொழில் செய்வது, திருமணம் முடித்து விட்டேன், குடும்பத்தை எப்படி ஓட்டுவது, குழந்தை பிறந்து விட்டது, அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது, என்னுடைய வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணுவது, என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி அதிகரிக்க செய்வது என்பது பற்றித்தான் உண்மையிலேயே நம்முடைய கவலை அதிகமாக இருக்கிறது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் நம்முடைய அந்த சிந்தனைகளை நாம் ஒரு பதிவு செய்வோமாக இருந்தால் அந்த சிந்தனைகளில் அதிகமாக வரக்கூடிய சிந்தனை இதுவாகத்தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத்தி துன்யா ஹம்மஹு, யாருடைய முழு கவலையாக உலகம் மாறுகிறதோ, எப்படி உலகத்தை அனுபவிப்பது, எப்படி உலகத்தை ஆளுவது, உலகத்தில் எப்படி பொருளாதாரத்தை தேடுவது, உலகத்தில் எப்படி செல்வாக்கோடு வாழுவது என்கிற கவலையை ஒரு மனிதன் தன்னுடைய தலைக்குள் ஏற்றிக்கொள்வானாக இருந்தால், ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹு தஆலா வறுமையை அவனுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். அதாவது நேரடியாக அவனுக்கு வறுமை தெரியும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, வறுமை என்பது பொருளாதாரம் இல்லாமல் போவதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த் வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ், பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது நிறைய சொத்துக்கள் குவிவதல்ல, போதும் என்ற மனம்தான் செல்வம் என்கிறார்கள். ஒரு மனிதன் பணக்காரன் என்று சொன்னால், வசதி உள்ளவன் என்றால் அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும். இதுதான் அவன் செல்வந்தன் என்பதற்கு அர்த்தமாகும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுக்க இன்னும் ஒரு ஓடைக்கு ஆசைப்படுகிறான், 2 ஓடைகளுக்கு தங்கத்தை கொடுக்க 3வது ஒன்றுக்கு ஆசைப்படுகிறான் என்றால் இவன் பிச்சைக்காரன், இவன் செல்வந்தன் கிடையாது. உண்மையிலே செல்வந்தன் என்றால் அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் மனதார சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, ஆனால் செல்வந்தத்தோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதிகமான சஹாபாக்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, ஆனால் மன நிறைவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த உலகத்தை பற்றிய கவலை அவர்களை பெரிதாக ஆக்கிரமிக்கவில்லை என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய முழு கவலையும் தீனை பற்றி கவலைப்படுவதை விட, நம்முடைய மௌத்தை பற்றி கவலைப்படுவதை விட, நம்முடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதை விட, மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு போது ஏற்படக்கூடிய அந்த பயங்கரத்தை பற்றி கவலைப்படுவதை விட, சிராத் என்ற அந்த பாலத்தை பற்றி கவலைப்படுவதை விட, பயங்கரமான அந்த நரக நெருப்பை பற்றி கவலைப்படுவதை விட கூடுதலாக எதற்கு கவலைப்படுகிறோம்? இன்று என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி தேடிக்கொள்வது, என்னுடைய பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுவது, என்னுடைய பிள்ளைக்கு எப்படி வீடு கட்டுவது, எப்படி ஒரு வளவை வாங்கிக் கொள்வது, அல்லது அடுத்தவன் பொருளாதாரத்தை ஈட்டுகிற போது அவனை போன்று நான் எப்படி வருவது, அல்லது அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி நான் வீழ்த்துவது, இதுதான் நம்முடைய அதிகமான கவலையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத் ஹம்முஹு துன்யா, யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி, அவனுடைய கண் முன்னால் அல்லாஹ் வறுமையை கொண்டு வந்து விடுவான். போதாது போதாது, ஒரு ஏழை காலையில் எழுந்திருப்பான், எழுந்து ஒன்று அவன் ஒரு கூலி தொழிலுக்கு செல்வான், ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் கூலி தொழிலை முடிப்பான், அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை எடுத்து வருவான், வீட்டில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிடுவான், உடம்புக்கு தேவையான ரெஸ்டை தாராளமாக கொடுப்பான், இரவிலே செய்ய வேண்டிய இபாதத்துக்களை செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு செல்கிறான். மாடி வீடுகள் இருக்கிறது, பெரும் பெரும் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கின்றன, வாகனங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மனிதனுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோடு ஒரு சுற்றுலா செல்வதற்கு நேரம் இல்லை, மனைவியோடு சந்தோஷமாக உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை, இபாதத்துக்கள் செய்வதற்கு அறவே நேரமே இல்லை. கடமையான வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு சிம்பிளாகிவிடும். வாங்கி சொன்னால் இது என்ன தொலைப்போவதை விட அந்த நேரத்தில் செய்கிற வியாபாரம் பெரிது என்று அவன் நினைத்து விடுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு மிஸ் ஆகக்கூடிய அந்த லாபம் இருக்கிறதையோ அது ஒரு பெரிய இழப்பாக அவன் கருதுவான். அங்கே தொலைப்போகாமல் முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே அவன் சேர்ந்து கொள்வது என்பது அவனுக்கு ஒரு மேட்டராக இருக்காது. அவனுடைய கவலையெல்லாம் இந்த நேரத்தில் கடையை மூடிவிட்டேனாக இருந்தால், இந்த நேரத்தில் பள்ளிக்கு போய்விட்டேனாக இருந்தால் எனக்கு வருகிற பொருளாதாரம் இல்லாமல் போய்விடும். எவ்வளவு பெரிய ஒரு வறுமையை அல்லாஹு தஆலா அவனுடைய கண் முன்னால் காட்டுகிறான் என்று பாருங்கள். மறுநாளைக்கு என்ன செய்வது? கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான். தூங்க சென்று விட்டால் கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான். நாளைக்கு செக்குக்கு எப்படி பணம் போடுவது, அதற்குரிய சிக்கல் அவனுக்கு உருவாகிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத்தித் துன்யா ஹம்மஹு, யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹு அக்பர், அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வறுமையை ஆக்கி விடுவான். ஆனால் மறுமையை கவலையாக கொள்கிறவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொண்டு வந்து கொட்டுவான். ஆனால் அந்த மனிதர்கள் துனியாவுக்கு அடிமைப்பட மாட்டார்கள். துனியாவை வைத்தும் மறுமையை கவலைப்படுகிற மனிதர்களிடத்தில் துனியாவை கொண்டு வந்து கொட்டப்படும். உதாரணமாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலா அள்ளி கொடுத்தான். அந்த காலத்திலேயே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்தவர்கள், அந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவருடைய கவலை எல்லாம் மறுமை என்பதாக இருந்தது. அல்லாஹ் கொட்ட கொட்ட அவர்கள் மறுமைக்காக சேமித்தார்கள். எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் முதலாம் ஆளாக இருந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோன்றுதான் எல்லா சஹாபாக்களும் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் மறுமை கவலை இருந்தது. அல்லாஹ் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் மனதில் நிறைவை கொடுத்தான், பொருளாதாரம் இருந்தாலும் அதில் அல்லாஹ் அவர்களுக்கு திருப்தியை கொடுத்தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை தலைகீழாக இருப்பதை பார்க்கிறோம். சாதாரணமான ஏழைகள் என்று சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம். தர்மம் செய்வதிலே போட்டி போடுகிறார்கள். சில நேரங்களில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக, தாவா பணிகளுக்காக, மதரசாக்களுக்காக என்று கலெக்ஷனிலே போனால் பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி, மாடி வீடு, வாகனம் இருக்கிறது என்கிறவனுடைய வீட்டுக்கு போனால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கிறான். அதே டைமில் கூலில் தொழில் செய்யக்கூடிய வீடுகள், இந்த வீட்டுக்கு நம்ம போகலாமா இல்லையா என்கிற கவலையோடு சகோதரர்கள் செல்லுவார்கள். சில நேரங்களில் ஓலை குடிசையாக இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் அப்பம் சுட்டு விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியானவருடைய வீட்டுக்கு போய் எப்படி கேட்பது? இந்த வீட்டில் நமக்கு 500 ரூபாய் தான் தந்தார்கள், இந்த வீட்டுக்கு போனால் என்ன செய்ய போகிறார்களோ என்று போனால் அந்த வீட்டிலிருந்து 10,000 வரும், 20,000 வரும், மோதிரம் வரும், தங்க செயின் வரும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில்
எவ்வளவு பெரிய செல்வந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மாடி வீட்டிலே, பஞ்சனை மெத்தையிலே, ஏசி ரூமிலே, ஏசி காரிலே போகிறவருடைய மனதிலே எவ்வளவு பெரிய ஒரு வறுமை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று பாருங்கள். இது முஅஜிஸா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கவலையிலிருந்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கிறார்கள். நம்முடைய கவலைகள் உலகத்தை சுற்றி இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த கவலை நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும், நம்முடைய தூக்கத்தை கெடுத்துவிடும். அதே போன்று விரக்திக்கு, ஈமான் இல்லாதவர்களை விரக்தியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றுவிடும். இன்றைக்கு இப்படி துனியாதான் என்னுடைய நோக்கம் என்று அலைகிறவர்கள் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே துனியாவை நேசிக்கக்கூடிய அதிகமான மக்கள் கவுன்சிலர்களிடத்திலே நிற்கிறார்கள், அல்லது சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் நிற்கிறார்கள், அல்லது சைக்காட்ரிஸ்டுகளிடம் போய் நிற்கிறார்கள். தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள், அல்லது கிளப்புகளிலே, பார்களிலே போய் நிற்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த முஃமினுக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவை போல, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நமக்கு கவலைகள் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நாம் பொருள் உணர்ந்து ஓதும் போது அல்லாஹு தஆலா அந்த கவலையை நம்மை விட்டு அகற்றுவார். அந்த துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني. இந்த துஆவை ஒருவர் ஓதினால் அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய கவலை போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அந்த துஆவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும். ஓதுகிற போது துஆவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும். அல்லாஹும்ம இன்னி அப்துக், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, வப்னு அப்திக் உன்னுடைய அடிமையின் மகன், வப்னு அமதிக் உன்னுடைய அடிமை பெண்ணின் பிள்ளை நான். இந்த வார்த்தையிலேயே நாம் அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் இயங்குகிறோம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இயக்குகிறவன் அல்லாஹ், நான் அடிமை, யா அல்லாஹ் நான் அடிமை, உன்னுடைய அடிமையின் மகன், உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்று சொல்லிவிட்டு நாசியதி பியதிக், அல்லாஹு அக்பர், என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது. அதாவது நெற்றி முடி, நெற்றி முடியை பிடித்து இழுத்தால் பின்னால் தான் போக வேண்டும். இப்போ அல்லாஹு தஆலாவிடத்தில் நம்ம சொல்லுகிறோம், நாசியதி பியதிக், என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது. மாதின் ஃபிய ஹுக்முக், உன்னுடைய தீர்ப்பு என்னுடைய விஷயத்தில் நடந்தேறிவிட்டது. அதுலுன் ஃபிய கதாஉக், உன்னுடைய தீர்ப்பு நீதியானது, ஏற்றுக்கொள்கிறோம். நீ என்ன எழுதினாயோ அது நடந்திருக்கிறது, நீ எழுதியது நீதியானது. எனக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய், அது நீதியானது. உனக்குத்தான் அதனுடைய ஹிக்மத் தெரியும், நான் அதை கடைசி வரைக்கும் குறை காண மாட்டேன். அதுலுன் ஃபிய கதாஉக், இவ்வளவு சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக, யா அல்லாஹ் உனக்குரிய எல்லா திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், அந்த பெயர்களை உனக்கு நீ சூட்டியிருக்கிறாய். அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக், அல்லது உன்னுடைய வேதத்தில் அதை நீ இறக்கி இருக்கிறாய். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ அந்த பெயர்களை கற்றுக் கொடுத்திருப்பாய். அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக், அல்லது மறைவான ஞானத்தில் உன்னிடத்திலே அதை நீ பாதுகாத்து வைத்திருப்பாய். அப்படியான உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். அன் தஜ்அல் குர்ஆன ரபீஅ கல்பி, குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு. அல் குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு. வ நூர சத்ரி, என்னுடைய நெஞ்சுக்கு அதை ஒளியாக ஆக்கிவிடு. வ ஜலாஅ ஹம்மி, என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் போக்கக்கூடியதாக அதை ஆக்கிவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதை ஓதினால் கவலை போய்விடும். உண்மையிலேயே இந்த மறுமை கவலை தவிர உலக கவலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன்தான் பெரிய பாக்கியசாலியாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது மூட் அவுட் ஆகிற போது யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீம்
அவீமுல் ஹலீம் என்று வரக்கூடிய அந்த திக்ரை ஓதுவது, இப்படியான திக்ருகளை அதிகமாக ஓதும் போது அந்த கவலை போய்விடும். அல்லது உட்கார்ந்து பள்ளிவாசலுக்கு வருவது, கொஞ்சம் கூடுதல் கவலை ஏற்பட்டு விட்டது, சில நெருக்கடிகள், சில மன அழுத்தங்கள், சில பிரச்சனைகளால் ஏற்பட்டு விட்டது என்றால் பள்ளிக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்து அல் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால், அல்லது வீட்டிலே தொழுது விட்டு அல் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லாஹுடைய உதவியால் அந்த கவலைகள் எல்லாம் போய்விடும். ரிலாக்ஸோடு நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு கவலையற்ற வாழ்வு என்பது மிக முக்கியம் என்பதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவிலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் என்று கேட்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள். என்ன என்று கேட்டால், ஹஸன் அல்லது ஹுஸ்ன் என்று சொன்னால் கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவது, ஹம் என்றால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கடந்த காலத்தையும் விட்டுவிடு, எதிர்காலத்தையும் விட்டுவிடு, இன்றைக்கு நீ வாழ். அன்றன்றைக்கு அவனுடைய நாள். உண்மையிலே இப்போது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் இதுதான் நமக்கு உறுதியான நேரம். இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த நிமிடத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறால், நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நாளை என்பது அவர்களுக்கு எப்போது என்பதே தெரியாது. இன்றைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று, நாளைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று, நாளை மறுநாள் சொல்வார்கள் நாளைக்கு என்று, இப்படி நாளை நாளை என்றே அவர்கள் போய் கொண்டிருப்பார்கள். அல்லது சிலரை பொறுத்தவரையில் ஏதோ நடந்து முடிந்திருக்கும், நடந்து முடிந்தவைகளை அவர்கள் நினைத்து அதை பற்றி வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸ் துறையில் பெரிய அறிஞர், சட்டத்துறையில் பேரறிஞர், அதே போன்று அரபு இலக்கியத்திலும் அவர்கள் ஒரு பெரிய அறிஞர். அவர்கள் அரபு இலக்கியத்திலே பல கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒரு கவிதை அவர்கள் எழுதுகிறார்கள், தஇல் ஐயாம தஃஅலு மா தஷா, காலம் விரும்பியதை செய்யட்டும் நீ விட்டுவிடு, வத்திப் நஃப்ஸன் இதா ஹக்கமல் கதா, காலம் விரும்பியதை செய்யட்டும் விட்டுவிடு, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நடந்து விட்டால் அதை கொண்டு நீ திருப்திப்படு. வத்திப் நஃப்ஸன் இதா ஹக்கமல் கதா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஒன்று நடந்து விட்டது என்றால் திருப்தி அடை. உன்னை பொறுத்தவரையில் நீ கலா கதிரை ஈமான் கொண்டவன், எனவே அந்த கலாவை நீ கொண்டு திருப்தி அடை. வலா தஜிஸ அலி ஹாதிஸத்தில் லயாலி, காலங்களின் கோலங்களுக்காக நீ உன்னை கலங்கிக் கொள்ளாதே, நீ காலங்களின் கோலங்களை பார்த்து தடுமாறாதே. வலா தஜிஸ அலி ஹாதிஸத்தில் லயாலி ஃபமா லி ஹவாதிஸித் துன்யா பகாஉ, உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் சோதனைகளுக்கு நிரந்தரம் என்று ஒன்று கிடையாது. இன்றைக்கு ஒருவர் எதிரியாக இருப்பார், நாளைக்கு சலாம் சொல்லி நண்பராகுவார். இன்றைக்கு ஏழையாக இருப்பார், நாளைக்கு பணக்காரராகுவார். இன்றைக்கு குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார், அல்லாஹ்வுடைய உதவியால் நாளைக்கு குழந்தை கிடைக்கும். அதே போன்று மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார், நாளைக்கு கிடைத்துவிடும். அப்போ காலத்திலே உள்ள விஷயங்கள் எதுவுமே நிரந்தரமானவில் கிடையாது. ஃபமாலி ஹவாதிஸி துன்யா பகாஉ வகுன் ரஜுலன் அலல் அஹ்வாலி ஜல்தா, சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நீ உறுதியோடு இரு. வகுன் ரஜுலன் அலல் அஹ்வாலி ஜல்தா வஷீமத்துக ஸமாஹத்து வல் வஃபாஉ, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிக உயர்ந்த பண்பு என்னவென்றால் தயாளத்தன்மை. அல்லாஹ்வுடைய கதிரை புரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது, அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, இது உன்னிடம் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பண்பாகும் என்று சொல்லிக்கொண்டு அந்த கவிதையை முடிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், வமன் நஸலத் பிசாஹத்திஹில் மனாயா, ஒருவனுக்கு மௌத்து வந்து விட்டால் ஃபலா அர்துன் தகீஹி வலா ஸமாஉ, பூமியும் அவனை பாதுகாக்காது, வானமும் பாதுகாக்காது. ஒருவனுக்கு மௌத்து வந்து விட்டால் பூமியும் பாதுகாக்காது, வானமும் பாதுகாக்காது. இந்த கவிதையிலே இமாம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், நடந்து முடிந்ததை பற்றி நீ அலட்டிக் கொள்ளாதே, அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடு, அல்லாஹ் போதுமானவன். நீ அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பீராக இருந்தால் அல்லாஹ் உனக்கு ஒரு சிறந்த வழியை காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்றெல்லாம் சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வருகிற வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போடுகிறார்கள், அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஒரு ஈமானும் அகீதாவும் தெளிவாகிவிட்டால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் கவலையின் உச்சத்திற்கு செல்ல மாட்டான், விரக்திக்கு செல்ல மாட்டான், மனச்சோர்வு அவனிடத்திலே வராது, அவன் மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவனாக மாற மாட்டான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் என்று துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம்.
அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் வல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை, ஒன்றும் செய்ய முடியாத நிலை. அதாவது சிலரை பொறுத்தவரையில் உடலியல் ரீதியாக பலவீனம் அடைந்து எதுவுமே செய்ய முடியாமல் போவது, இதுதான் அஜிஸ் என்று சொல்வது. அல்லது மனோரீதியிலே பலவீனம் அடைவது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்ம இன்றைய கால பாசையில் சொல்வதாக இருந்தால் நெகட்டிவ் திங்கிங், எதிர்மறை சிந்தனை. என்னால் முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னால் வியாபாரம் செய்ய முடியாது, என்னால் முன்னேற முடியாது, என்னால் அப்படி செய்ய முடியாது, நான் ஏழை, நான் முட்டாள், நான் பலவீனமானவன் என்று தனக்குத்தானே அவன் சொல்லிக் கொள்வது. இன்றைக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அது இது என்று சொல்லி இதை நிறைய செய்கிறார்கள். இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய டிமாண்டாக இன்று சமுதாயத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.